ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பரதனி கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோன்னா இந்தியன் பைக் 3D கேமிங் தான் விளையாட போகிறோம். கொஞ்சம் ஸ்டோரி மூடு மாதிரி நியூ இயர் செலிப்ரேஷன் தான் கைஸ் விளையாட போகிறோம். வாங்க ஸ்டோரி மூடுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம போக போகிறது மேலே போய் ஃபர்ஸ்ட்டு குளிக்க போகிறோம். குளிச்சு முடிச்ச உடனே பாத்ரூம் எங்கே இருக்குன்னு தெரியல. நம்ம குளிச்சே பல வருஷம் ஆகுது. குளிச்சாதே தெரியறதுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு. இங்கே இருக்கா பாத்ரூம். ஓகே, போய் குளிப்போம். ஏன்னா நம்ம கடல்லே குளிச்சுடுறோம். அங்கே கடல்லே நம்ம தவம் கிடக்கிறோம். வீட்டு பக்கம் வந்தால் தானே கிராணி அது இது பெரிய பிரச்சனையாக வருது இப்போ நமக்கு. அப்பா போயிட்டு நியூ இயர்ஸுக்கு நைட்டு 12 மணி கேக் வெட்டணும். இப்போ மணி ஒரு 5-6 ஆகுது நினைக்கிறேன். போயிட்டு பேக்கரியில் போய் கேக்கு அதெல்லாம் வாங்கிட்டு செலிப்ரேட் தான் பண்ண போகிறோம். வண்டி அட்ராசிச்சு போவோம். ஓகே, வண்டியை நம்ம எடுப்போம். எங்கடா இங்கேருந்து வண்டியை காணோம். ஜிபாஸ்கா பூம் செக் பூம். என்னடா வண்டி வரல. 3, 2, 1 வந்துருச்சு. எப்படி என்னோட மேஜிக்? அப்புறம் கேட்காதீங்க, அங்கே விட்டு வண்டியை நான் இங்கே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நான் போகிறேன். நீங்களும் அப்படியே பாருங்க காய்ஸ். உட்காந்து நீங்கள் பாருங்க. முன்னாடி வண்டி ஓட்டுறதுங்களா? ஐயோ, வண்டி வர கண்ணு கொண்டு தெரியல. கண்ணாடிலாம் போட்டுட்டு இருப்பேன். வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டேன். கண்ணு வருது தெரியல எனக்கு. நல்லா பேக்கரிக்கு போகிறோம், கேக்க வாங்குறோம். நீங்களும் நானும் மட்டும் சாப்பிட்றோம். வேற எவ்வளோ கேட்டாலும் அவளை அடிச்சு போடுறோம். ஐயோ இருங்க, உங்ககிட்ட பேசிக்கிட்ட பாருங்க. ஏற்றி விட்டுட்டேன். இதுதான் என்னோட இதுவே. கொஞ்சம் கண்ணு தூர பார்வை எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அந்த சோடா புட்டி கொண்டாடி போட்டு எடுக்கிற பழக்கம். அதனால இது போடாம இருக்கணும். இப்போ என்னோட கேம் லோகோ அடிக்க வந்தீங்கனாலே நான் சோடா புட்டி கொண்டாடி போட்டிருப்பேன். ஆனால் இப்போ அது போடாம இருக்கு. இடம் இருக்கு, அது பிடிக்கல. போவோம். கண்ணு மங்களா தெரியுது, அதனால கொஞ்சம் அப்படி இப்படிதான் ஓட்டுவேன். ஆனால் உங்க உசிரிக்கு சேதாரம் எல்லாமே இந்த சிஜே பார்த்துப்பான். சரிங்களா? வாங்க. எப்போ உங்ககிட்ட எப்படியோ நம்ம கண்ணு தெரியாது சமாளிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஓட்டவே தெரியாது. வண்டி கண்ணுல நல்லா தான் தெரியும், வண்டி ஓட்ட தெரியாது. எப்படி கண்ணு தெரியாது, கொஞ்சம் மங்களா தெரியும் சமாளிச்சிருக்கோம். அப்போ நிம்மதியா இருக்கு. அப்புறமா பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஓட தெரியாதவே இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா கார் ரேஸ்ல அஜித் சார் எப்படி வின் பண்ணுவாரோ அதை விட நான் தான் அதிகமாக வின் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு உங்களுக்கு பயணத்தை கட்டிட்டு இருக்கேன். கொஞ்சம் கண்ணு மங்கள். சரி வாங்க அப்படியே போகிறப்ப ஷோரில் போயிட்டு ஒரு கார், புது ஒரு ரேஸ் கார் வந்திருக்கா. அதை வாங்கிட்டு போயிடலாம். நம்ம என்னன்றீங்க? நீ வேறு ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தா அதான் வாங்க போகிறேன் காய்ஸ். அப்போ தெரியும் உங்களுக்கு இந்த சீஜ் எவ்வளோ பெரிய பணக்காரன்ட்டு. வாங்க. நம்ம நேரம் பார்த்து ஷோரூம் வேறு மூடி இருக்கு. என்ன பண்ணுறது, எல்லாம் தலை எடுத்து ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறதுனால எல்லாரும் மூடி வச்சிருக்கானுங்க. சரி நீங்கள் வாங்க கைஸ், நம்ம கேக்கே வெட்டி சாப்பிட்டுருவோம். நமக்குலாம் கேக்கு தான் செட்டு. அப்பா நம்ம போவோம், கேக்கு வாங்க போவோம். கேக்கு நம்ம வாங்க போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஐயோ வண்டி வர ஓட்ட மாட்டேங்குது. ரோடு அங்கே இருக்கு, நம்ம ஓட்டுறது இங்கே ஓட்டிக்கிட்டு இருக்கோம். என் ஃபர்ஸ்ட் பேக்கரி எங்கே இருக்கு? லெஃப்ட் திரும்பணும்னு நினைக்கிறேன். அப்போ பேக்கரி அக்கா வந்துடுவாங்க. அங்கே போய் பேக்கரியை போயிட்டு ஒரு கேக்கு, சாக்லேட் கேக் ஆர்டர் பண்ணிட்டு வர வேண்டியதுதான்டா. என்னது புள்ள கடத்துற வண்டி மாதிரி என் வண்டி பாருங்க கைஸ். இன்னும் போர் அடிச்சது. நான் வந்து டிரைவிங் தெரியாம நடக்காதுங்க. கண்ணு தெரியல கைஸ், கண்ணு தெரியல. ஏன்னா டிரைவிங் தெரிஞ்சாமலே ஏற்ற மாட்டேன். ஏன்னா ஒருத்தர் தெரிஞ்சு கொலை பண்ணுவாடா. அக்கா ஒரு கொஞ்சம் கேக் ஆர்டர் கொடுத்துருங்க அக்கா. சாக்லேட் கேக் நியூ இருக்கு, சீக்கிரமா ஆர்டர் கொடுங்க. சரி, நீ வந்து கேக் ஆர்டர் கொடுத்துருக்க. ஆனால் 5 மினிட்ஸில் நான் உனக்கு செஞ்சு கொடுத்துட்றேன். நீ ஆர்டர் கொடுத்துட்டு எங்கேயும் போத்தாவில இங்கே ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். நான் உனக்கு செஞ்சு கொடுத்துட்றேன் சிஜே. ஓகே, 5 மினிட்ஸ் எப்படி கேக் செய்வேன்? ஆல்ரெடி செஞ்சு கேக் எடுத்துட்டு கொடுத்துட்டியாங்க. என்ன பண்ணுற நீ? இதில் ஒன்றும் இல்லை சிஜே, நீ தான் பார்த்துட்டு இருக்கல. உன் கண்ணு முன்னாடி சாக்லேட்டை இது ட்ரை பண்ணிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சிஜே, உனக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக நான் செஞ்சு கொடுத்துட்றேன். நல்லா அப்படி போட்டு கலக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலரில் வரும். நெக்ஸ்ட்டு அது தூக்கி 1/2 கிலோ இருக்கும். அந்த 1 கிலோ மாதிரி காட்டணும்னா இது இந்த டப்பாக்குள்ளே போட்டால் தான் முடியும். அப்புறமா இந்த ஓப்பன் பண்ணிவிட்டு அது அக்கா இந்த வெக்கத்துக்கு பழம் அதுக்குள்ளே எப்படி வேகும்.
பார்த்தா 5 நிமிஷம் ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் என் பேக்கில் 15 செகண்ட் தான் சிஜே. இரு, மேலே க்ரீம் போட்டானா ரெட்டு. நீ கேட்ட கேட்க எப்படி? இப்போ வந்துட்டு நம்ம மேலே க்ரீம் போட்டு நான் உனக்கு கொட்டுறேன் சரியா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. எந்த க்ரீம் போட்டால் நல்லாயிருக்கும்? மேலே இருக்கிறது போட்டு விடுவோம். நல்லா போட்டு தேய்ச்சி சீச்சா உனக்கு நீ பிளாக் கலர் தான் கேட்டேன். என்ன டிசைன் கேட்கலாம்னா நான் கொஞ்சம் கண்ட்ராக்ட் டிசைன் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சீச்சா. நமக்கு தெரிஞ்ச பையன்றதால அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் நினைக்கிறேன். அக்கா அக்கா, நான் இந்த கலர்லாம் உங்களை அடிக்க சொல்ல. கலர் பெட்லாம் அந்த ஹாப்பி நியூ இயர் 2024 அது மேலே வைக்க சொல்லியிருந்தேன். வைக்கலையா அக்கா? அதுக்கு வந்து நான் கலர் அடிச்சிட்டேன் சிஜே. இதெல்லாம் நீ ஃபர்ஸ்ட் டீட்டெயிலாக சொல்லணும். 5 நிமிஷம் கேக் செய்கிறேன் மாதிரி நீ சொல்லியிருக்கணும். இப்போ என்னால் முடியாது சிஜே. நான் வெறும் டிசைன் பண்ணி கொடுக்குறேன், வெட்டிக்கோ. வேணா அடுத்த வருஷம் வா, ஒழுங்காக பண்ணித்தரேன். புரியுதா? கேக் ரெடி இரு, பேக் பண்ணி எடுத்துகிட்டு கொடுத்துட்றேன். அக்கா அக்கா, கம்மியான நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துட்டீங்களே. இதுக்கு கேக்கு நல்லா இருக்குமா? தின்னு நல்லா இருக்குமாக்கா? அதெல்லாம் நல்லா இருக்கும் சிஜே. ஓகே, நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்பலாம். நான் ஒரு பைத்தியோட பார்த்துக்கோங்களேன். அப்படி நினைப்பேன். அண்ணா பைத்திய கிடையாது. ஏன்னா கேக் எடுத்து அங்கே வச்சேன். ஓகே, நம்ம போவோம். டேய் நில்றா, டேய். என்னடா இவன்? பிஜேபி கூட போடலையே. இங்க பாடுறா, தரடா பயமில்ல. காரடு பெருசா வச்சிருக்க. போடா, கீழே ஏறா. நான் வண்டி எடுத்துட்டு கிளம்பிடா. ஏய் நம்ம கட்டிக்காரா, அவனை விட்டு ஏத்துறா வண்டியில. போவோம் சீக்கிரமா. இதை எடுத்துட்டு போறோம். சீக்கிரமா நம்ம கேக் எடுத்துட்டு போய் நியூ இயர் செலிப்ரேஷன். இப்போ மணி என்ன? 5:30 தான் ஆகுது. 5:30 மணி தான் ஆகுது. 5:30 மணிக்கு ஜெருசோடா தருவாடா உனக்கு. இந்த சீஜை வேற லெவல் ஆயிட்டோம். அதுக்கு வேற கைன் தெரியாதுப்பா, நம்ம நினைச்சிருக்கோம். ஓகே, நம்ம தேட்டரு பேசாம நியூ இயர்க்கு தேட்டருக்கு போலவா? பசி கேட்க வெட்டோம். இன்னைக்கு 31 டிசம்பர் தானே, அது ஞாயிற்றுக்கிழமை. பசி கேட்க வேண்டாம், அப்புறமேட்டு பார்ப்போம். காய்ஸ், நான் உங்களுக்கு ஒரு புதுசான ஒரு இடத்த காட்டுறேன். இதுதான் என்னோட நியூவாக நான் வாங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட். இதை வந்துட்டு நான் நியூ இயர்க்கு அப்புறமேட்டு இதை திறந்து வச்சு அதில் வந்துட்டு நிறைய வாடகை விட்டு நான் காசு சம்பாதிக்க போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே நியூ இயர் கேக் வைக்கணுன்றதுக்காக தான் நான் இன்னும் இந்த வாடகைக்கு விடாமல் இருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லாக இந்த நைட்டு ஃபுல்லாக நான் கஷ்டப்பட்டு கட்டின இந்த அப்பார்ட்மெண்ட்டை நான் வாழ்ந்துட்டு அடுத்த நாள் வாடகை கூட்டுறேன்றது என் பிளான். எப்படி இருக்கு கைஸ்? நல்லா இருக்கல? கண்டிப்பாக தான் இருக்கும். எனக்கு சீஜோட பிளான் எல்லாமே தப்பப்பட சரித்து வேற. இது ஏன் பேட்டு? இதில் நான் எதிரி குதிப்பேன். அது ஏன் டிவியில் போட்டு உடைப்பேன். ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக இந்த சீஜஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்க போகிறா. இன்னும் விடியவே இல்லை, ரொம்ப கடுப்பாக இருக்கு. சூரியன் வேற வந்து விடுறோம். அன்னைக்கு எவ்வளோ கதறு அப்படியே வரல. என்னடா இது? ஒரு ஃபோன் கால் பேசிட்டு வரதுக்குள்ள வந்துருச்சு. ஆனால் அன்னைக்கு சூரியன் வா வா வான்னு வரோம். ஆனால் நீ அதை கரெக்டாக சொன்ன டைமுக்கு வந்துடுறாரு. சரி, நம்ம போயிட்டு இந்த கேக் மேலே வச்சு கார் மேலே வச்சு கேட்க கூட்டம். கேக்கு மேலே வச்சு கார் வெட்டுன்ற மாதிரி வருது வாயில. முதல்ல கேக்கை நம்ம போய் எடுத்துட்டு வரோம். கேக்கே எடுத்துட்டு வரல, ஃபோன் பேசிட்டு வெளியே வேடிக்கை பார்த்து. ஓகே, கேக்கு எடுத்துட்டு வந்தாச்சு. போய் நம்ம கார் மேலே வச்சு கேக்கை வெட்ட வேண்டியதுதான். நம்ம கார் மேலே போய் ஊரா மட்டும் காட்டார எப்படி போட நம்ம கேட்டேன். கேக்கு வெட்டணும்னு எனக்கு ஆசை தான் இருக்கு. ஆனால் கரெக்டாக 12 மணி தான் வெட்டணுன்றது என்னுடைய அதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கேட்க வேண்டியது. ஆனால் 12 ஆயிடுச்சு. சரி, ஓகே, இப்போ வேணா கரெக்டாக இருக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை. வெட்டுவோம் நான் கேக் வெட்டி நம்ம மட்டும் சாப்பிடுவேன். வருவாங்க போகிறவங்களை கொடுத்து சந்தோஷப்படணும். அதுதான் மனுஷன் தன்மை. அதனால இப்போ நான் கேக் வெட்டியிருக்கேன். ஏன்னா ரோட்டில் வராங்கன்னா அவங்களுக்கு போய் நான் கொடுக்க போகிறேன். அங்கே ஒரு அண்ணா போறாரு, அவர் நம்ம கொடுப்போம். டே பையன் அடல்றா, கேக் எடுக்க அரைக்கு நாள கொடுக்காதடா. மொத்த கேக்கு எனக்கு கொடுக்குறியா இல்லையா? உனக்கு இப்போ அடே மொத்த கேக்குமா பங்கு போட்டு கொடுக்குற. ஒரு பீஸ் கொடுக்கறது எனக்கு ஓவரா. ஒரு பீஸ் கொடுக்குற வாங்கிட்டு போறியா? அதை விட்டு ஃபுல் கேக் வேணுமா உனக்கு? ஏய், நான் யார் தெரியுமாடா? ரவுடி சீஜடா. நான் என்னுக்கு தெரியுமா? ரவுடி ராயப்படா. நினைச்சடா உன்னை இருக்கிற இடம் தெரியாம பதிச்சு போயிடுவேன். சீஜை கலப்பரா. சீஜடா யார் நினைச்சிக்கடா? எல்லாரையும் போட்டு வம்பிருக்க போறடா. இன்னைக்கு எல்லாருக்கும் சாவுடாடுறா.
கொஞ்ச நேரத்தை வச்சிருவானுங்க. நம்ம கை வரை பிஞ்சு விட்டு கை அதில் அடிச்சதுக்கே மயக்க விடுறாங்க. அவனுக்கு எவ்வளோ பெரிய ஆளு. ஏய் கேக் வாங்கிக்கோங்க. யாரா இது? ஏக்கா கேக் வாங்க மாட்டேன். ஏய் கேக்கில் வசதி வச்சு கொடுத்துருவேன். எல்லாரையும் போட்டு வம்பு இருக்க வேண்டியதுதான். அடுத்த பயணம் மீண்டும் ஒரு இடத்தில் ஒருத்தரை நான் பார்த்து அவங்கள போய் அடிக்க போறேன். ஓடு 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 ஓடு. அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ் உனக்கே அவனை திமிர இருந்தா இவனுக்கு எவ்வளோ இருக்கும்? வா போ. ஓகே எல்லாரையும் அடிச்சிட்டேன். சிஜே எல்லாரும் ஒத்துக்கோங்க. சிஜே தான் இது சிட்டியோட டான். சிஜே தான் தலைவர். எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இப்போ ஒத்துக்கிறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் இல்லடா. ஓடுற சிஜி ஓடு ஓடு. இப்படிதான் ஓடிட்டே இருக்கணும். ஐயோ ஒன்றும் ஓடலையா? ஐயோ இப்படி அடிக்கிறாங்களே. ஐயோ இவங்களே கூட்டுட்டே தவளமா கை வச்சிட்டாடே அடிக்கிறாங்களே. நியூ இயர் மட்டும் அடிச்சிடாதீங்க. நியூ இயர் அடி வாங்கினா இந்த வருஷம் ஃபுல்லாக செத்துக்கிட்டு அடி வாங்கிட்டு இருப்பேன் எல்லார்ட்டையும். அதனால அடிக்காது விடுங்க. என்னோட ஏதோ ஒரு கார் வருது. அந்த கார் மேலே ஜம்ப் ஆகிட வேண்டியதுதான். எகுறா அப்பா எகியாச்சு. இப்போ என்ன பண்ணுவேன்? கீழே இறங்குடா. என்ன கார் மேலே ஏறிட்டா விட்டுருவோமா உன்னை? இன்னைக்கு விடுறா. நியூ இயர் அடிக்க எங்க மேலே கை வச்சிட்டா நாங்க யாரும் உனக்கு காட்டுறோம்டா. டே இறங்குடா. தில்ல இருந்தா இறங்குடா. என்ன காடு தூக்குறியா? என்ன நினைச்சிட்ட கடி? தப்புதான் அவங்க மேல கை வச்சது தப்புதான். அப்படி சொல்லுவா. கரெக்ட் நான் வச்சது கரெக்டா. என்ன பண்ணுவா? வந்து இல்ல தான் அடிக்கிறா. தில்லு தான் வாங்குறா. நில்லன்னா அந்த அடி பாப்பா. என் மேல கை வச்சுட்டு நீங்க ஊருக்கு போய் சேர்த்துட முடியுமா? யாரு இந்த சிஜே த மாஸ்? துப்பாக்கிலாம் வச்சிருக்க சுற்றுவேன் பாத்துக்க. போன பதில் விட்டுட்டு இருக்க பாத்துக்க. ஐயோ அடி பிடிச்சிட்டாங்களே. ஐயோ 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 விட்டுருக்காரு. தப்புதான் சார். உங்ககிட்ட வம்பு எடுத்தது விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லுவேன். நினைச்சியா? ஒரு மாதிரி போங்க. இதுக்கு மேல சிஜே கோவம் வந்துச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் போன போய் விட்டுட்டு தான் நியூ இயர் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு சின்ன பிள்ளைய போட்டேன். எனக்கு யாருக்கார எவ்வளோ போகாம இருக்கா? பேசாம ஆட்டை போட்டுலாமா? நம்ம ஓடுறது அதிசயம். நம்மளே ஓடிட்டா அது இன்னும் வந்து தொலைல. அவ்வளோவுக்கு மட்டமான காரா அது. இதை ஆட்டை போட்டு என்ன பண்றது? வாட சிஜே நியூ இயர் அன்னைக்கு என்ஜாய்மெண்ட் பண்ணியாச்சு. ஃபன் பண்ணிட்டோம். இதை கொஞ்சம் வம்பு எடுத்துட்டேன். லாஸ்ட்டாக போயிடுவோம். இதே கொஞ்சம் வம்பு எடுப்போம். நம்ம கையை பிஞ்சு கை நம்ம கை அடிச்சா ஒரு ஆளுங்களோ எவ்வளோ. வா என்ன அருமையான ஸ்கை ஷாட்ஸ். இதை பார்க்கறதுக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாருமே நியூ இயர் செம்மையாக கொண்டாடுறாங்க. சரி நம்ம சிம்பிளாக கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டோமே. சரி இட்ஸ் ஓகே. எப்படியோ இந்த ஸ்கை ஷாட்டை பார்க்கறதுக்கு முடிச்சிருந்தது ஒரு நல்லது இருக்கு. இந்த வருஷம் எனக்கு நல்லதாக நடக்கணும். அப்படி பார்த்துட்டு உங்களுக்கு நல்லது நடக்கணும் நான் வேண்டிக்கிறேன் கைஸ். அப்படியே நான் டியூக் எடுத்து ஊர் சுத்த போகிறேன். அப்படியே நீங்கள் எல்லாரும் அந்த டியூ ரெடி கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டீங்கன்னா என்னோட மனசு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் கைஸ். அப்புறமா பார்த்தீங்களா பார்த்துட்டு எல்லாருக்கும் விஷயம் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும்ன்ட்டு இந்த சிஜோட வாழ்த்துக்களையும்